வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அந்த மொமெண்டம் இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறது சார்ட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும், ஆல்ரெடி இந்த பயன் ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன் எடிட்டரில் ட்ரேடிங்கில் இருக்கிற பயன் எடிட்டரில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்துன்னா எத்தனாம் தேதினா 17ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் மொமெண்டம் காட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நெஃப்டி மேலே போகுதுன்னு காட்டுது. ஸோ இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே போயிட்டு கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது டிலே தான், நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் வீடியோ வர்றதுக்கும் டிலே இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இதை முன்னாடியே போட்டு தான் நிறைய பேர் கொஞ்சம் யூஸ் ஆகியிருந்திருக்கும். சப்போஸ் ஸோ என்ன தான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்யூரசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்துன்னா நான் வந்து இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் கூட யாரும் ஒரு சிலர் அது இண்டிகேட்டர் அப்போ காட்டும், அதுக்கப்புறம் காட்டாது, ஃபெயில் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை சிக்னல் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னா அக்யூரசி பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20% கன்ஃபார்ம் எந்த ஒரு இதுக்குமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே 20 to 30% லாஸ் இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 75% அக்யூரசி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 70% ஆவரேஜாக வச்சா கூட நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை போய் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பயன் எடிட்டரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் இருக்கிற கோடு தான் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்களே ஓனாக ChatGPT யூஸ் பண்ணி கூட உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கோடாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே கீழே பயன் எடிட்டர் இருக்கும். ஸோ அதில் என்ன இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அதை கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக எப்படி உங்களுக்கு இருக்குன்னா வந்து இந்த மாதிரி கோடு தான் ஒரு 5 லைன் to 7 லைன் தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? க்ளியர் பண்ணிவிட்டு நம்ம கூட பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் டு சார்ட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து நம்ம இண்டிகேட்டர் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பர்சனல் இண்டிகேட்டராக வந்து பார்த்திங்கன்னா சேவ் த ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இருக்குன்னு எனக்கு அப்படி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எதில் யூஸ் பண்ணணுன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பேக் டெஸ்டிங்கில் ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து அக்யூரசி கம்மி தான். பட் வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான அக்யூரசி கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இந்த மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் வந்துன்னா ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோடை போய் இன்பில்டாக நீங்கள் எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 21 EMAவோ 63 EMAவோ சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே பில்ட் பண்ண அந்த ஒரு லென்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும்னாலும் நீங்கள் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, பின் பண்ணி வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்கள், பெட்டரான எஃபிஷியன்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்களே பாருங்கள் ப்ரீவியஸ் சார்ட்ஸில் ஸ்டாப் லாஸ் எத்தனை ஹிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ 5ல் 1 தான் ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 5 to 7% ஸ்டாப் லாஸ், 10 to 20% டார்கெட் வச்சுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். அதுக்கு மேலேயும் மேலே போகலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணுற அப்படி இருந்தால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக போட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் மட்டும் பண்ண போகிற அப்படின்னா வந்து இந்த இண்டிகேட்டருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான் நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு மேலே போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரீஃபான வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், பார்க்காதவங்க கன்ஃபார்ம் அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.